சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்டாக இருந்திருந்தா மேபி எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் ஏன் விஷயத்தில் அது நடக்கல. நிறைய பேருக்கு நடக்கும். இமேஜின் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. போய் ஒருத்தர் போய் நீங்கள் இப்போ நான் போய் ஒரு டைரக்டர் வீட்டில் போய் ஆஃபீஸில் போய் நேராக போய் பார்க்கலாம் முடியாது. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போங்கம்பாங்க, இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கம்பாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள், இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு டேரக்டர்லாம் போய் மீட்டே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கேரக்டராக போய் கேட்கறதுக்கு ஆடிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக தெரிஞ்சு அப்படி இல்லை நானே கமிட் ஆகிருந்து அவங்க என்னை கூப்பிட்டு என்னை கமிட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நடக்குமே தவிர, இல்லாமல் நான் போய் ஒரு ஆடிஷன் நடக்க மாட்டேன். நிறைய ஆடிஷன் நான் போகும்போது நீங்கள் ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு அன்பே சிவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மெய்யழகன் ரொம்ப கொடுத்தது. ஸோ ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. நான் கமர்ஷியல் படம் எனக்கு பிடிக்கும், கமர்ஷியல்ஸ் படமும் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக அந்த நல்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்காக வெயிட்டிங், அது வரமாட்டேங்குது. பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படங்கள் வந்து இனிமேட்டுக்கு வராதோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சார் கடைசி படம் விட்டாரு, அஜித் சாரும் பெரிய படங்கள் பண்ணலை. ரஜினி சார் அவர் கொடுப்பாரு, வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பாரு. அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு ஹீரோஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த குரூப்ஸாக இருக்கட்டும் அண்ட் இன்னும் பல விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணி அதுலேருந்து வாய்ப்புகள் வர்றது ஒரு மாதிரி விதமாக இருந்தாலுமே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய காட் ஃபாதர்ஸுமே சினிமாவில் இருக்காங்க. டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும், டேரெக்டாகவே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு லைக் your father being in the industry அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸோ இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவ்னஸோ அந்த இடத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் லைஃப்பில்? இல்லை 100% இல்லை. ஏன்னா அவர் இருந்தப்போ அவர் என்னென்னா சக்சீட் ஆகியிருந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்டாக இருந்திருந்தா மேபி எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் ஏன் விஷயத்தில் அது நடக்கலை. நிறைய பேருக்கு நடக்கும். இமேஜின் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. போய் ஒருத்தர் போய் நீங்கள் இப்போ நான் போய் ஒரு டைரக்டர் வீட்டில் போய் ஆஃபீஸில் போய் நேராக போய் பார்க்கலாம் முடியாது. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போங்கம்பாங்க, இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கம்பாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள், இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு டேரக்டர்லாம் போய் மீட்டே பண்ண முடியாது உங்களால். சார் முன்னாடி எப்படி சார் நடந்துட்டு இருந்தது? பிகாஸ் அவங்க ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணி டெய்லியும் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பட்சத்தில் நீங்கள் மீட் பண்ண முடியும். இல்லை அட்லீஸ்ட் இப்போ ஃபோட்டோ கொடுக்குற இதுவே மாறிடுச்சு இல்லையா? இப்போ யாருமே இப்படி ஃபோட்டோவில் பின்னாடி அட்ரஸ் போட்டு வச்சுட்டு கொடுக்குற அந்த இது கிடையாது. ஆனால் சில ஆஃபீஸில் அது கேட்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோஸ் நேராக போய் ஒரு ரப்பர் பேண்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் போயிடும். நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டராக போய் கேட்குறதுக்கு ஆடிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக தெரிஞ்சு அப்படி இல்லை நானே கமிட் ஆகிருந்து அவங்க என்னை கூப்பிட்டு என்னை கமிட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நடக்குமே தவிர, இல்லாமல் நான் போய் ஒரு ஆடிஷன் நடக்க மாட்டேன். நிறைய ஆடிஷன் நான் போகும்போது நீங்கள் ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்பாங்க. இது உங்கள் கேட்டகரிக்கான ஆடிஷன் கிடையாது, சின்ன ரோல்ஸ்க்குதாக தான் பார்க்குறோம் அப்படின்ற போயிடும். ஸோ ஆடிஷன்ஸும் போக முடியாது. நான் திரும்பி என் படங்கள் பார்த்து யாராவது கூப்பிட்டா தான் உண்டு. ஸோ அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கும் நான். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கடந்து இப்போ வந்து அவங்களா அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ படங்கள் வந்து நிறையவே வந்துட்டுருக்கு. நிறைய இம்பேக்ட்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து வியந்து உங்களுக்கு பிடிச்ச படம் ரீசெண்ட் டைம்ஸ்லனா என்னன்னு சொல்லுவீங்க? நான் நடிச்சது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெய்யழகன் ரொம்ப பிடிச்சது. மெய்யழகன் ரொம்ப அதுல வாழ்ந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்ல. சில படங்கள் தான் அது கொடுக்கும். அன்பே சிவம் கொடுக்குது இல்லையா? எனக்கு அன்பே சிவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மெய்யழகன் ரொம்ப கொடுத்தது. ஸோ ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லா இருந்தது. நான் கமர்ஷியல் படம் எனக்கு பிடிக்கும், கமர்ஷியல்ஸ் படமும் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளா அந்த நல்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்காக வெயிட்டிங், அது வரமாட்டேங்குது. இண்டஸ்ட்ரியே நிறைய ரொம்ப வேற மாறிடுச்சு. இப்போ வந்து இமேஜின் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படங்கள் வந்து இனிமேட்டுக்கு வராதோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சார் கடைசி படம் விட்டாரு, அஜித் சாரும் பெரிய படங்கள் பண்ணலை. ரஜினி சார் அவர் கொடுப்பாரு, வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பாரு. அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு ஹீரோஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேபி புது இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு புது இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆச்சு. நாளை இயக்குனர் டைமில் வந்து நிறையா நியூ டைரக்டர்ஸ், விஜய் சேதுபதி சார், ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்கெல்லாம் நிறையா பேர், பாபி சிம்மா மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வெளில வந்தாங்க. ஸோ மேபி இன்னொரு புது வரவுக்காக வெயிட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு புதுசாக ஒன்று உருவாகணும். இப்போ மணிகண்டன் வந்திருக்காங்க, பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நிறையா இன்னும் புது டேலண்ட்ஸ் வந்து நிறையா வரணும். வந்து திரும்பி ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகணும் அப்படிங்கிறது
வெயிட்டிங். சார் நீங்க சொன்னீங்க கமல் சார் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ கமல் சார் வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ரைட்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட்னு பல முகங்கள் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் நீங்க உங்களுக்கு ஏதாவது பல விஷயங்கள் பண்ணணும், இவ்வளோ செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா அது உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு. நான் இப்போ நான் இப்போ டிரெக்ஷனில் இருக்கிறதுனால எனக்கு ஸ்டண்ட்டு நானே பண்ணிக்க முடியும். அது ஆனால் வந்து நான் யூனியனில் இல்லாதனால நான் யூனியன்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுப்பேன். பட் எனக்கு என்ன பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். எனக்கு இந்த ஃபைட் தான் வேணும், என்னால் கம்போஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அதேமாரி வந்து டான்ஸும் சரி என்னால் கம்போஸ் பண்ணிக்க முடியும். நான் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு அவங்க கூட என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்கள்ட்ட ஈஸியாக புகுத்த முடியும். ஸோ அது எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸி. டிரெக்ஷன் சைடில் சொல்கிறேன். ஈவன் ஆக்டிங்கில் எனக்கு வந்து ஒரு டான்ஸோ இல்லை ஃபைட்டோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் நீங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப காசு மிச்சப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்களே பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா எனக்கு கார்டு இருந்தால் அது நம்ம பண்ணலாம். நான் அதுக்கெல்லாம் கார்டு ட்ரை பண்ணல. மேபி ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வந்ததுனால நமக்கு இப்போ நான் உங்களை ஹையர் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்களே ஸ்டன் பண்ணிக்கங்கிறத விட எனக்கும் தெரியும் அதில் என்னென்ன வேணும், அந்த நுஹான்சஸ்லாம் என்ன வேணும்னு தெரிஞ்சு 2 பேரும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னொரு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். 2 பேரோட ஐடியாவும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். நாங்கள் வந்து நிறைய பல முகங்களை வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.